ஒரு தலைமை ஆசிரியர் பள்ளியாளர்கள் இருந்தால் கூட பல விஷயங்களை அவர் ஐயா அவர்கள் எடுத்து வைத்திருந்தார்கள். அதுதான் நமக்கான வழிகாட்டியா இருக்கு. அப்புறம் உயர்குணம், உயர்ந்த குணம். யார்கிட்டையும் போய் எதையும் போய் வாங்க மாட்டாங்க, வாங்க நினைக்க மாட்டாங்க. அதே போல இதெல்லாம் இருந்தும் என்ன பயன்படுத்தணுமா, சரியா நூலை விழித்துரைக்க வேண்டும். நல்ல ஆசிரியரா இருக்கும். நாம படிச்சா மட்டும் போதாது, அதை கொண்டு பிள்ளைகளை சேர்க்கணும். அந்த பணியை சிறப்பாக செய்தவர் நமது ஆசிரியர் நாக சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். அப்போ இதெல்லாம் ஒரு தனி குணம். இந்த பொதுவான குணம் என்னன்னு கேட்டா விருந்தோம்பல் பண்பு. அந்த காலத்துல எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, இப்பெல்லாம் விருந்தினர் வராங்க, அப்பெல்லாம் 10 நாள் வந்து தங்குவாங்க. இப்பெல்லாம் 10 நிமிஷம் தங்கினா போதும் இருக்கு. இல்ல அப்பவங்களுக்கு பரபரப்பாக போயிடுறாங்க. கிராமங்கள்ல விருந்து உபசரிப்பு இருக்கு, ஆனா நகரத்துல இல்லை. ஏன்னா டீ சாப்பிட்டீங்களா, காஃபி சாப்பிட்டீங்களா கேட்பதும் சரி ஃபார்மாலிட்டி, டவுன் உபச்சாரம்னு சொல்றாங்க. ஆனா அவர்கள் வீட்டுல நாகசுப்பிரமணிய சார் வீட்டுக்கு போனா எந்த ஒரு காப்பி டீ எதுவும் இருந்தாலும் வெளியில யாரையும் விட மாட்டாங்க. சார் மட்டும் இல்ல, அவருடைய மனைவியும் சொல்லலாம். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சார்ந்த கட்டின் நெல்லியர் குடும்பங்கள் அந்த காலத்து சங்க காலத்து பொண்ணுக்கு பேரு. சங்க காலத்துல பெண்ணு எப்படி இருக்கலாம், அதுதான் இரவு 12 மணிக்கு வந்து கலந்து தந்தா கூட சிரிச்ச முகத்தோட வாங்கலாம்னு சொல்லி வர வைப்பாங்க. நம்ம தான் அப்படி இருக்கவான்னு தெரியல, பகல் போட்டு மகிழ்ச்சியா இருக்கும். 8 மணிக்கு மேல யாராவது வீட்டுக்கு வந்துடுறாங்க பயம் இருக்கும். இப்பெல்லாம் அது குறிப்பா நகரத்துல. ஆனா அவங்க வீட்டுல அப்படி இல்லை. எப்ப போனாலும் கதவை தந்தாலும் அவங்க இன்பத்தோடு வரவேற்பாங்க. ஐயோ தூங்கிட்டாங்க, நம்ம வந்து இருக்கிறாங்களேன்னு ஒரு கோபப்பட மாட்டாங்க. அதுபோல எந்த நேரத்துல எதையும் கொடுக்காம அனுப்ப மாட்டாங்க. அது ஒரு தனிக்கும். அந்த குணத்தை வந்து நம்ம எல்லாம் கத்துக்கணும், நாங்களும் கத்துக்கணும். ஏன்னா இப்படித்தான் இருக்க வேண்டும், ஏதாவது ஒன்று கொடுத்தாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வந்து பேசுறவங்களே உடனே பேசிட்டு கையெழுக்காக அனுப்ப மாட்டாங்க. உட்கார வச்சு பேசி சார் பேசினாலும் கூடவே மனைவி இருந்து 2 பேரும் இணைபிரியாம எங்கிருந்தாலும் இணைபிரியாம தான் இருப்பாங்க. அன்னைக்கு கடைசி காலத்துல கூட இணைபிரியாம தான் இன்னைக்கு சிறப்பு ரசிகர்கள் எடுத்துக்கிறாங்க. சார்ந்த இலக்கியங்கள்ல 2 பறவை சொல்லுவாங்க. ஒன்று அன்பில் பறவை, இன்னொன்று மகன்றில் பறவை. அன்பில் பறவை, மகன்றில் பறவை. இந்த அன்பில் பறவை எங்க இருக்குன்னா தண்ணீரை மட்டும்தான் இருக்கும். 2 சேர்ந்தே தான் நீங்க போவோம் அண்ணன் பறவை. அதே போல மகன்றில் பறவை எங்க இருக்குன்னா பனமரத்துல இருக்கும். யாருடைய தொந்தரவும் இல்லாம மேல இருக்கும் பனமரத்துல, சேர்ந்தே தான் இருக்கும். அதுபோல இந்த அன்பில் பறவை மகன்றில் பறவை போல இடைவெளியான தம்பதியர் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய நாக சுப்பிரமணியம் சந்திரா தம்பதியினர். அவர்களை பார்த்து நாம் இன்னும் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த நம்ம நகர் நல்லா இருக்கணும்னு நினைச்சதுல பலர் எல்லாம் நினைக்கிறாங்க. நம்ம நகரில் உள்ளவங்க எல்லாரையும் சும்மா சொல்ல முடியாது. எல்லோருமே அதற்காக உழைக்கிறார்கள், பொருள் உதவி செய்கிறார்கள், உடல் உழைப்பு தருகிறார்கள். எனவே அந்த உழைப்புக்கு உங்களுடைய பத்திரிகையில அழைப்புதல்ல ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதாவது உழைப்பும் உறக்கம் ஓய்வெடுப்பதுதான் இறப்பு மரணம் என்று சொல்லியிருந்தாங்க. அதே போல இன்னொரு பழமொழி, மனிதன் பிறக்கும் போது அவன் அழுகிறான், பிறர் சிரிக்கிறார்கள். இறக்கும் போது இவன் சிரிக்கிறான், பக்கத்தில் இருப்பவர்கள் அழுகிறார்கள் என்ற சரியான பழமொழியான அவங்க தேர்ந்தெடுத்து என்னுடைய காத்தியை அச்சடிச்சுட்டாங்க நினைக்கிறாங்க. எனவே அதுபோல நம்ம தம்பதி நகர் வளர்ச்சி. ஒரு முறை ஒரு விழா வந்த போது ஐயா சொன்னாங்க, சுப்பிரமணிய சார் எல்லாரும் அழகா தெருவை சுத்தம் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு நாளைக்காக சுத்தமா வச்சிருப்போம், எப்போ சுத்தமா தான் இருக்கும், இருந்தாலும் சுத்தமா வைங்க. இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டா, ரோட்டு ஓரம் வீட்டு ஓரம் இருக்கிற குப்பையை ரோட்ல தள்ளி விட்டுறாங்க. அது போற பஸ் வர பஸ்ஸெல்லாம் திருப்பி வந்து மறுபடியும் குப்பையா. அது சாருக்கு பிடிக்காது. நல்லா சுத்தமா வச்சுக்கணும் தெருவை. அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஃபங்க்ஷன் அன்னைக்கு எல்லாரும் கோலம் போடுங்க, கலர் கோலம் போடுங்க. அதே போல அன்னைக்கு ஒரு நாள் ஃபங்க்ஷன் இரவு தெரு முழுக்க விளக்கு நல்ல விளக்கு ஏற்றுவீங்கன்னு சொல்லி எல்லாரும் எடுத்துட்டாங்க. பிறகு எடுத்து போட்டோலாம் எடுத்தாங்க. பிறகு மக்கள்லாம் வந்து புகைப்படம் எடுத்தாங்க. அந்த அளவுக்கு
தொடர்ந்து நம்முடைய நகர அழகாக இருக்க வேண்டும். நகரில் உள்ளவர்களை பிறர் மதிக்குமாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விரும்பியவர்கள் அவர்கள். அதனால்தான் இன்னைக்கு நம்முடைய நண்பர்கள் எல்லாம் நகர நண்பர்கள் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் அப்படியே பப்பர மாதிரி சுழன்று மனம் வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்து வருகிறார்கள். இதுவரை இனிமேலும் அப்படித்தான் என்று நினைக்கிறேன். எனவே ஆசிரியர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்கிறார். ஆசிரியர் பணி இருந்தாலும் இல்லை, அறிவுரை வழங்கும் கூட ஆசிரியர் தான். உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறது கூட ஆசிரியர் தான். ஆக நாம் எல்லாம் ஆசிரியர்களாக நல்ல ஆசிரியர்களாக திகழ வேண்டும், ஒற்றுமையோடு விளங்க வேண்டும், எல்லோருக்கும் நம்ம நகரத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் இறைவனாக இருந்து அவர்களுடைய சுற்றத்தினரை நம்போன்ற உறவினர்களை நண்பர்களை எளிதாக வாழ வைப்பார்கள் என்று வாழ வைக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நிகழ்வில் தலைவர் இழப்படத்தை திறந்து வைத்து இறைவனாட்சிய நகரமன்ற தலைவர் உட்பட அனைவருக்கும் என்னுடைய பணியின் வணக்கத்தை கொள்கிறேன். அதேபோல ஓய்வு பெற்ற ஆசிரியர் சார் அவர்களை பற்றி கூற வேண்டிய செய்திகளை எல்லாவற்றையும் பேசிய நினைவு கூறியிருக்கிறார்கள். ஒரு சில கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். சார் பற்றி சொல்ல வேண்டும் மூன்று வார்த்தைகள் தான்: படிகள், நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை, லட்சியத்தில் உறுதி. இது மூன்று தான் சாரை பற்றி நாம் பெற வேண்டும். பணியில் நேர்மை என்றால் அவர் ஆற்றிய அந்த கிராமத்தில் ஆற்றிய ஆசிரியர் பணி, சமுதாய பணி, ஆசிரியர் பணி மட்டுமல்லாமல் அந்த பள்ளியில் படித்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களை நேசித்தல், அந்த கிராம மக்களை நேசித்தல் என்று இந்த பணியில் நேர்மையாக இருந்தார். பொது வாழ்வில் தூய்மை என்று ஒரு அப்பழுக்கற்ற நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். அந்த கிராமத்திலும் சரி, எங்களுடைய நகரிலும் சரி. லட்சியத்தில் உறுதி என்ற பொழுது தான் எடுத்த முடிவினை சரியான முடிவை எடுத்தால் அந்த முடிவிலிருந்து சாதவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். ஆசிரியர் பணியாற்றும் பொழுது இந்த செப்பை முன்னேற்றிலே ஆசிரியர்களுக்கு குறைகள் இருந்தால் அவற்றை முன்னே வழிநடத்தி சென்ற அலுவலகத்தில் கேள்வி கேட்பது சாதவர்கள் கொடுத்தார். மூத்த ஆசிரியர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். டிஓ ஏஓ முதற்கொண்டு அனைவரும் சார் உள்ளே வந்தாலே நடுங்கி போவார்கள். இப்போதான் நாங்கள் டிஓ சிஓ ஏஓ கேள்வி கேட்க முடியாது. அந்த காலத்தில் சாதவர்கள் ஆசிரியர்களாகவும் பள்ளி நாளுக்காகவும் இந்த சுற்றுலாக்கள் அலுவலகத்திலும் மாவட்ட அலுவலகத்திலும் சார்ந்த வேசிகளுக்கு உள்ள போனாலே டிஓ சிஓ ஏஓ ஸ்டாஃப் எல்லாமே அழகாக அந்த அளவுக்கு துணிச்சலாக தைரியமாக கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு வீரராக இருந்தால் தன்னுடைய பணியிலே அவர் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருந்ததால் அவர் கேள்வி கேட்டார். எங்கள் அதில் சொல்ல வேண்டும் என்றால் சார் அவர்களுடைய பணியை பற்றி நாம் ஒரு நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு முறை ஒரு 12-13 ஆண்டுகளுக்கு முன்பாக மிக கடுமையான ஒரு புயல் மழை கிடைத்தது. அந்த நேரத்தில் எங்கள் நகரில் உள்ள பிள்ளையார் மிகச்சிறிய ஒரு ஆலயமாக இருந்தது. அந்த பிள்ளையார் வாசலிலே ஒரு அரச மரம், ஒரு 6 அடி உயரத்திற்கு அந்த மரக்கன்றை ஒரு 4-5 நாளுக்கு முன்பாக நாங்கள் நட்டு வைத்தோம். அந்த காற்று மழையிலே அந்த மரக்கட்டாமல் தெரியவில்லை என்று சார் ஃபோன் பண்ணுறாங்க. எத்தனை மணிக்கு? நைட்டு 1 மணிக்கு. நானும் வந்து தாமரை சார் வந்துட்டாங்க. மழை ஊற்றுது, காற்று அடிக்கிறது, கோயிலுக்கு வாங்க போட்டாங்க. 3 பேரும் கோயிலுக்கு போயிட்டோம். கோயில் போனால் அந்த அரசன் கண்டு அந்த சாய்க்கு விழுந்து விட்டது. மழையில் நனைச்சுக்கிட்டே அந்த அரச மரத்தை தூக்கி நிறுத்தி, அந்த கன்றை தூக்கி நிறுத்தி சைடில் ஒரு கை வச்சு கட்டி அதுக்கு உயிர் கொடுத்து வந்தோம். சார் நீங்கள் போக சார் நாங்கள் பார்த்துருந்தோம். நீரை சேர்த்து முடிச்சுட்டு மழையில் நனைச்சிக்கிட்டு காற்று கடுமையாக காற்று அடிக்குது.
இரவு 1 மணியிலிருந்து 2 மணி வரை அந்த நட்டு வைத்த அரச மரம் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் ஒரு 3 பேர் சேர்ந்து கைகோர்த்து அணைத்து பிடித்தாதான் பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரச மரமாக வளர்ந்திருக்கின்றது. அந்த மரத்தில் இன்று அந்த பிள்ளையாரை வணங்கியில் உள்ள அந்த நிழலிலே அமர்ந்து செல்கிறார்கள், நிலையில் அமர்ந்து செல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது. ஏன் சொல்கிறேன் என்றால் சார் வந்து இயற்கையை நேசித்தவர். எப்பொழுது பார்த்தாலும் இயற்கையோடு ஒன்றிருப்பார்கள். அந்த நகரில் உள்ள தூய்மை, மரங்களை பாதுகாத்தல், மரக்கன்றுகளை வைக்கும் நகரில் கொரோனா ஒன்றிருக்கு 2019ஆம் ஆண்டு. நான் காலையில் ஸ்கூல் லீவ் அப்பலாம் 6 மணிக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், அந்த நகர் பார்க்குக்கு போயிட்டு ஒரு 32 கன்றுகள் வைக்கும். இந்த 32 கன்றுகளும் ஒரு 12 அடி 15 அடி பேர் 20 பேருக்கு வளர்ந்துருக்குது. மிக சிறப்பாக இருக்கின்றது. நான் தண்ணி ஊற்றி சாலை இருப்பாங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுக்க சார் நான் ஊற்றலாம் அப்படின்ட்டு அந்த பைப்பு கேட்க மாட்டாங்க சார், வாங்கிட்டு தண்ணி ஊற்றுவாங்க. இன்று வந்து அந்த 32 மரக்கன்றுகளும் ஒரு 20 பேருக்கு வளர்த்துருக்கின்றது. இதை நான் படிவோடு நகர்வு தலைவர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த பார்த்து அவர்களால் உருவாக்கப்பட்டது. நீங்கள் கொடுத்த அந்த கன்றுகளை நாங்கள் உயர் வளர்த்து வைத்திருக்கிறோம். அறிவை பதிவு செய்து கொள்கிறேன். அதோடு கூட அந்த சார் அந்த உடம்பு சரியில்லை, வியாதி இருக்கின்றதை யாரும் காட்டிக்க மாட்டாங்க. ஏதாவது கொடுத்தாங்க நல்லா இருக்கான்ட்டு அது வந்து நம்மளை ஹாஸ்பிட்டல் கொடுத்தா சரி எவ்வளோ சொல்ல மாட்டாங்க. கடந்தாண்டு ஒரு நாள் இரவு ஒரு 12 மணிக்கு உடல்நிலை சரியாக போனது. நானும் தாமரை சார் அவர்களும் அவருடைய மேலாளர்களை காட்டி கும்பகோணம் அழைத்து சென்று இரவு 1 மணிக்கு அவர்களை மருத்துவமனையில் சேர்த்து 8 நாளுக்கு கூட இருக்கும். நல்லா இருந்தாங்க. அப்பவும் கிளம்ப பண்ணிட்டாங்க. எனக்கு உடல் இல்லைங்க, எங்களை கூடாது அப்படின்றாங்க. அப்படி கணக்குள்ள அந்த வியாதி என்ற குறையை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். சிறு பிள்ளையை முதற்கொண்டு பிள்ளைகளை நேசிப்பவர்கள். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நீங்கள் அப்படி நானுடைய பிள்ளைகளும் அம்மாட்டையும் சாதி போய் வீட்டில் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சர்ச்சைக்கு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கி வருவோம். மனப்பூர்வமாக வாழ்த்தி அந்த பிள்ளைகளுக்கு அந்த காணிக்கை கொடுப்பாங்க. பிள்ளைங்க வாங்க மாட்டாங்க. ஆனால் சாதி அம்மா என்ன பண்ணாங்க, இங்கே வாங்கிக்கணும், தாத்தா பாட்டி கொடுக்குறத வாங்கிட்டா நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து வைத்து ஆசீர்வாதம் அனுப்புங்க. இப்போ பிள்ளைங்க மட்டும் இல்லை, நகரில் அனைத்து பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு பக்குவமான பண்பான ஒரு ஆசிரியராக எங்கள் நகரை மூத்த ஒரு தந்தை தாய்மாக இருந்தார்கள். வீட்டுக்கு வந்து டீம் போட சார் சொன்னாங்க. அது லைன்மேன் வந்தாலும் சரி, அந்த தெருவை கூட்டுற அந்த அம்மா வந்தாலும் சரி, அந்த நேரத்தில் காலை நேரமாக இருந்தால் காஃபி கொடுத்து தான் அனுப்புவாங்க. அந்த ஒரு பண்பாடு. இந்த 2 சக்கர வாகனத்தை சார் தூங்குவார்கள் ஆசிரியர் சர்வீஸ் கொடுத்துருவாங்க. உடனே நான் போவேன் எடுக்கிறதுக்கு, இல்லாட்டி தாமரை சார் போவாங்க. சார் இறந்து போகிறதுக்கு முதல் நாள் மாலை 6 மணிக்கு வெளியில் வந்துருக்காங்க. என்னன்னாக்க நானே மனைவி சர்ச்சைக்கு கிளப்பிட்டோம். இல்லை பைக் எடுக்கணும் அப்படின்னாங்க. சின்ன ஸ்கூட்டி வேலை இல்லை. என்னுடைய பைக் வந்து FS சீட்டு ஹைட்டாக இருக்கும், பெரிய வண்டி. இந்த வண்டி சரியாக இருக்குது சார், நல்லா இருக்கேன். எத்தனை டிராக்டர் வண்டியெல்லாம் பார்த்துட்டு வாங்க போகலாம் சார் அப்படின்னு வண்டியில் ஏறிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த போய் சாருடைய அந்த ஸ்கூட்டியை இந்த தாசரத்தை போய் எடுத்துகிட்டு வந்தோம். முதல் நாள் மாலை 6 மணிக்கு. எதுக்காக சொன்னா, தைரியமானவர், துடிச்சனானவர், வயது 82 ஆனாலும் தன்னை வந்து ஒரு இளமையான ஒரு சிறு வயது ஒரு குடும்ப தலைவராக தான் காட்டிக்கிட்டார். அந்த அளவுக்கு கடுமையான உழைப்பார். அதான் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் வீட்டு வாசலில் 2 முருங்கை மரத்தை வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த முருங்கை மரம் அதிகமாக காய்க்கும். அந்த காய்ப்பு நேரத்தில் காலையில் 6 மணிக்கு சார் அந்த முருங்கையை பறிச்சுட்டு இருப்பாங்க. 6 மணிக்கு எடுத்துட்டு ஒரு 5:30 பறிச்சுருவாங்க. நீங்கள் நகரங்கள் எல்லாம் அவங்க வீட்டு கதவு திறந்து பார்த்து காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டு அந்த வாசல் அந்த காம்பவுண்ட் சமத்தில் ஒரு வீட்டுக்கு 2 முருங்கை இருக்கும். கேட்க மாட்டாங்க. சார் பரிசு அந்த எல்லா வீட்டு காம்பவுண்ட் சதுலையும் 3 முருங்கையை வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க வீட்டுக்கு. பார்த்தா வீட்டுக்கு திறப்பாங்க. சார் சொல்லுவாங்க, ஒவ்வொரு முருங்கை சீசன் வந்தவங்க அந்த முருங்கை மரத்தோட தான் மட்டும் தான் வைத்த அந்த பலனை அனுபவிக்காமல் ஒவ்வொருவரும் அனுபவிக்கப்பட்டு கொண்டு அந்த முருங்காயை எல்லா வீட்டு வாசலையும் வச்சுட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு விருந்தோடு அடுத்தவர்களுக்கு உதவி செய்தல், சிறு பிள்ளைகளை மதித்தல். நான் நகருக்கு 18 ஆண்டு ஆயிடுச்சு. நான் சார்ந்த தொழிலும் சொல்லிட்டேன். சார் ஒன்று என் பேரை சொல்லி கொடுத்துருங்க காமெடி சொன்னேன்.
பேரை சொல்லக்கூடிய தம்பி கேட்க மாட்டேன். நீங்கள் வந்து ஒரு ஆசிரியர், உங்களோட ஆசிரியர் தான் கூப்பிடுவேன், சார் தான் கூப்பிடுவாங்க. பல பேர் சொல்லிட்டு பேசுறது புரியல. அதுபோல என்னுடைய வயதில் மிக இளையவராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அழைக்கக்கூடிய ஒரு பண்பாளர் மரியாதை அமைச்சிருக்கின்றார். அவங்க சொன்ன மாதிரி அம்மாவும் சாரும் இத்தனை வயசானாலும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அம்மாவுக்கு கையிலாக அவங்களே கூப்பிடுவாங்க. நீயும் வந்துதான் ஆகணும். நம்மளை மதித்து நம்ம பத்திரிகை வச்சிருக்காங்க, நம்ம 2 பேரும் போய் தான் அம்மாவுக்கு முடியாது. ஒரு சீக்கிரம் கிளம்பிட்டு வா, 6 மணிக்கு அந்த ரிசப்ஷன் தொடங்குறாங்க, 6 மணிக்கு அங்கே இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் என்ன பண்ணுவாங்க, வயது காலத்தில் சாப்பாடு நேரத்துக்கு போனால் போதும், ஸ்டேஜில் போய் அந்த புள்ளியை வச்சுட்டு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைப்போம். 6 மணிக்கு ரிசப்ஷன் தொடங்குனா தொடர்ந்து இருக்கணும். இல்லை கடுப்பிடிப்பாங்க, சார் இவ்வளோ வேலை ஆகிட்டு கேட்டு வெளியே ஆள் வச்சுட்டு இருப்பாங்க. அம்மா அவசர அவசரம் வெளியே தேடும். அந்த அளவுக்கு நேரத்தையும் காலத்தையும் மதித்து மக்களின் விடுதலை மதித்து வாழ்ந்து நம்மை விட்டு சென்ற சார் எங்களுடைய விடுதலைக்கு சென்றாலும் எங்களுடைய விழுத்தை எங்களுடைய நகரில் உள்ள எங்களை அவர்கள் இறைவனம் சென்றால் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய வழிகாட்ட இருந்து சென்றார்கள். காலம் எவ்வளவு மட்டும் நாங்கள் அவர்களை மறக்க மாட்டோம். அம்மா குடும்பத்துக்கு நாங்கள் உறுதியாக பெற்று கூறி நேரத்திலே எங்களுடைய அஞ்சலி செலுத்திய நன்றி வணக்கம். வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு எனக்கு சொல்கிறேன். அடுத்த சொல்ல ஆசிரியராகவும் நண்பராகவும் இருந்து செயல்பட்டு இப்போது என்னை விட்டு பிரிந்த எனது நண்பரும் தந்தையும் ஆசிரியருமான திரு நாகசுப்பிரமணியன் சார் அவர்களுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற நகர செயலாளரும் நகர்மன்ற தலைவருமான அண்ணன் குண்டாமணி அவர்களையும் நகர்மன்ற உறுப்பினர்களையும் மற்றும் எங்களது நகர் சார்பாகவும் சாரோட உறவினர்கள் சார்பாகவும் உதவி கட்டி அமர்ந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்கிறேன். நான் பேசுவதற்கு நிறைய எழுதி வைத்திருந்தேன். நான் பேசுவது 70% மேல மற்றவர்கள் பேசிவிட்டார்கள். காலம் ஆவதை கருத்தில் கொண்டு சாருக்கும் எனக்கும் உள்ளதும் ஒரு தொடர்பை மட்டும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சார் எனக்கு படத்த 2004ஆம் ஆண்டு. நான் இப்பொழுது எங்கே என்னுடைய தொழிலை நடத்தி வருகிறோமோ அந்த அலுவலகத்தில் அவர்கள் குடியிருந்தார்கள். குடியிருக்கும் போதே சார் வந்து அந்த இடத்துல எனக்கு ஹோமம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார்கள். வேறு எங்கும் இந்த மாதிரி நிகழ்வுகளை நடத்த யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். இரண்டாவதாக சார் இருக்கின்ற அந்த நகரை எல்லோருமே வந்து தான் வீட்டை தான் தெருவதா சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. சார் அப்படி இருந்ததில்லை. சார் பக்கத்தோடு எல்லாம் பார்த்து எங்க நகர் ஆர்டிஐ நகர் நாங்கள் எல்லாம் கரெக்டாக பிரித்து பார்த்ததில்ல. பட் என்கிட்ட பேசும்போது அவர் சொல்லுவார், உங்க நகரா எங்க நகர் எப்படி இந்த 2 பக்கமும் பாருங்கன்னு. சில பேர் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் இவரே வாலிபடியா போய் வழி வந்தாலும் பரவாயில்லைன்னு தான் சொன்ன கருத்தை அவர் தீர்க்கமாக சொல்லி அந்த நகரை அழகா மெயின்டைன் பண்றதுக்கு முக்கிய பங்கு வச்சாரு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த திருமண நிகழ்வா இருந்தாலும் சரி அம்மாவை அழைச்சி கொண்டு தானும் சென்று இப்ப நான்லாம் வந்து மேரேஜுக்கு போனோம் அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். சார் அப்படி போக மாட்டாரு. மணமக்கள் எப்போ ஃப்ரீயா இருக்காங்களோ அந்த டயத்தை பார்த்து அந்த டயத்துல போய் மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரணும்னு நினைப்பாரு. அதனால எங்களோட சேர்ந்து வந்தாலும் வரும்போது அவங்க தனியாராக வந்துட்டு இருப்பாங்க. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, விருந்தோம்பலை பத்தி அவங்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதை அதிகமாக சொல்ல அந்த நினைவுபடுத்த மட்டும் நான் விரும்புகிறேன். சார் சொன்ன மாதிரி யாரு அவங்க வீட்டுக்கு போனாலும் ஒரு பெரிய அர்த்தத்தொல்லையா இருக்கும். ஏதாவது சாப்பிடுங்க கொஞ்சம் தரம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவோட தொந்தரவு, அதாவது அற்ப தொந்தரவு அதிகமாக இருக்கும். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கணவன்மார்களும் மனைவிமார்கள் நல்ல விதமாக பார்த்து கொண்டு வருவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா சாரோட அம்மா வந்து அதை ரொம்ப விதிவிலக்கு. ஒரு மருந்து கொடுத்தது கூட அவங்ககிட்ட கெஞ்சுவாங்க. அவர் வந்து நான் எப்ப அந்த சார்ல இருக்கிறனோ அந்த காலத்தை பயன்படுத்தி சார் சாப்பிடாத மாத்திரையெல்லாம் என் முன்னாலேயே அவங்ககிட்ட கொடுத்துடணும்னு நினைப்பாங்க. அந்த ஒவ்வொரு டைம்லையும் அதை அழுத்து பார்க்காம
அதோட சார்கிட்ட ஏதாவது தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னாலும் சார் நாளைக்கு தெரியாம என்கிட்ட சொல்லி நீங்க சொல்லுங்க, அப்பதான் கேட்பாங்க அப்படிங்கிற கருத்தெல்லாம் சார் தொடர்ந்து அம்மா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. சாரோட இழப்பு எப்படி எங்களுக்கு நகர்ந்து ஒரு பெருசும் அதோட மேலா அம்மாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா நினைவியாம இருந்தவங்க. அதனால இந்த இழப்பை அவங்க கொஞ்சம் காலம் கடந்துதான் அதுலேருந்து அவங்க வெளியே வரணும். ஆண்டவனும் அவங்களுக்கு துணை இருக்கணும். அதே மாதிரி சாரோட 2 பெண்ணுக்கும் சாரோட 2 மாப்பிள்ளை பேர குழந்தைகளுக்கும் ஆண்டவன் துணை நின்று அந்த பிரிவை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கணும். இது சாரை பற்றியது. இப்போ எனக்கு சாரை கொடுக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னையும் என்னுடைய மனைவியையும் ஒரு பிள்ளை அவங்க ஒரு பொண்ணாக தான் நினைச்சாங்க. என் பொண்ணு மெடிக்கல் காலேஜில் சேர்த்து இருக்கும்போது பணப்பற்றாக்குறையாக இருக்கும்போது எனக்கு பக்கத்தில் இருந்து துணிச்சல் கொடுத்து நான் பாட்டுக்கலாமா, எனக்கு 2 ஒரு நாள் தான் இருந்துச்சு. அதெல்லாம் ராமநாதபுரம் வரைக்கும் போய் என் நண்பர்களை கலந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் பணம் வாங்கிட்டு மறுநாள் காலம் வரைக்கும் நாங்கள் வாகனத்திலே பயணம் செய்து இந்த நகரம் அடைஞ்சோம். அப்புறம் என்னுடைய பெண்ணோட கல்லூரி சேர்க்கை நாள் அன்னைக்கும் அம்மாவும் சாரும் காலேஜ் சேர்த்துட்டு திரும்பி வந்தோம். அடுத்த இப்போ என்னுடைய பையனுடைய திருமண நிகழ்வையும் அவர் தொடங்கி வைக்கணும். நாளாயிட்டு போயிட்டே இருக்குன்னு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் அவர் பார்க்குற ஜோதிடர் மேலே ஒரு அலோகத்துக்கு என்னை அழைச்சிட்டு போய் அந்த ஜாதகம்லாம் பிடிக்க சொல்லிட்டு எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு இன்னொரு 6 மாதம் செய்யலாம்னு சொல்லிட்டு சார்பையாக அந்த ஏற்பாடை பண்ணி கொடுத்தாரு. நான் தொழிலாக இருக்கும்போது யாருக்கு என்ன தேவைங்கிறத அவங்க உணர்ந்து எனக்கு அது உத்வேகமாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப துணையாக இருந்தார். 2வது அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி பொங்கல் எது வந்தாலும் சரி நான் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அம்மாட்டையும் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம். அதேமாரி அவங்க எங்களுக்கு பணம் வச்சு கொடுப்பாங்க. அதேமாரி ஒவ்வொரு தீபாவளியிலும் அவங்க 2 பெண் குழந்தைக்கு வரிசை வைக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு எனக்கு என் மனைவிக்கு புடவை எனக்கு கான்செப்ட் எடுத்து கொடுத்து நாங்கள் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். அதுக்கப்புறம் தான் அவங்க கல்யாணத்துக்கே போவாங்க. அது 2வது சொல்லலாம். எனக்கு வச்சுட்டு அதே வழியில் அப்படியே அவங்களுக்கு போவாங்க. அதேமாரி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருத்திலையும் அவர் இதெல்லாம் இருந்தாருங்க. அடுத்தது நகர் வளர்ச்சி. அந்த நகர் வளர்ச்சி பங்களிப்பு எல்லாரும் சொன்னாருங்க. எதா இருந்தாலும் பிடிச்செல்லாம் செய்வாருங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாருங்க. அவரை பற்றி நான் பேசிக்கிட்டான்னா என்னையே புரிஞ்சுக்கிட்டது மாதிரி தான் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவரோட ஒவ்வொரு செயலையும் நான் இருக்கேன், என்னுடைய செயல அவர் இருக்கிறாரு. அதனால இதை பிரித்து பார்க்கவே முடியாதுங்க. இந்த ஐயத்துல அவங்க எங்க பொண்ணே சொல்லும், நீங்க நவம்பர்லேயே இருக்கிறீங்க, காலையில ஒரு சந்திக்கிறீங்க, மத்தியானம் ஒரு சந்திக்கிறீங்க, நைட்ல ஒரு சந்திக்கிறீங்க. எனக்கு வயது தூக்குல உள்ள ஒரு யார் உள்ள போய் பேசணும்னா அவங்க வீட்டில் மட்டும்தான் நான் பேச முடியும். பாக்கி வீட்டில் நான் வெளியே எடுப்பேன், கூப்பிட்டாங்கன்னா உள்ள போவேன். அது ரொம்ப காரணங்க. சாதி வீட்டில் மட்டும் கடைசி வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. இன்றைய வரைக்கும் சாருடைய நட்புல 20 ஆண்டு காலம் எங்களுடைய நட்புல ஒரு விரிசல் கூட வந்தது இல்லைங்க. அதை நானும் மெயின்டைன் பண்ணேன், அவங்களும் மெயின்டைன் பண்ணாங்க. கடைசியில் அந்த நகரில் ஒரு கதட்டு வந்துச்சுங்க அரச மரத்தில். அதை ஒழிப்புன்னு சொல்லும்போது நான் பரிசரிசி கூப்பிட்டு சொல்லி நான் அழைச்சி கொடுத்தேன். நீங்கள் தான் பரிசரிசி நானே கொண்டு கொடுத்துருவேன். நைட்டு நான் கொத்திருந்தேன்னாங்க. சார் இது அம்மா காலையில் விட்டா சட்டம் போடுவாங்க, கதட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, நீங்கள் இருக்க சார் நான் பார்த்துக்கிறேன். சார் நாளைக்கே இல்லாமல் நானே போய் அதெல்லாம் பார்த்து அந்த கலட்டெல்லாம் அழிச்ச உடனே அது சாருக்கு என் மேலே ஒரு சின்ன வருத்தம், கடைசி வருத்தம் இந்த வருத்தம் தான். என்ன இந்த வயசான ஒன்று ஒதுக்கிட்டீங்களா அப்படின்னா, இல்லை சார் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுடைய உடல்நிலை வயதை கருதிதான் நான் அடைஞ்சது. நீங்களாம் அடிக்கணுங்கிறதுக்கு நான் ஒத்துக்கலாம், வேற ஒன்றும் காரணம் இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க சார். இந்த நகரில் சார் எனக்கு தூணா நினைக்கிறதுனா உங்களை தான் சார். அதில் கடைசி வரைக்கும் எந்த மாற்றமும் இருக்காதுங்க. அப்போ இல்லை நான் சும்மா சொன்னேன். ஆனால் அவருக்கு மனசு ஒரு சின்ன காயம் அதில் இருந்திருக்கு. நம்மளை விட்டு செஞ்சுட்டார். நான் விடலை, அவரை வயசை கருதி தான் இது பண்ணேன். நேரம் கருதி இப்போதான் என்னுடைய உரையை விட்டு கொள்கிறேன். நடைமுறை
திரு தமிழ்துறை அவர்கள் நாகசுப்ரமணியன் அவர்களுடைய முதல் மாப்பிள்ளை அனுப்பும்போதே நீங்கள் வந்து இளமை கால தோழர் எனக்கு அப்படின்னு கட்டத்தை கொடுத்து அனுப்பிவிடுங்க. இளமை கால தோழர் எனக்கு எதிர்த்து விட்டு தான் வருது. எங்கள் 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் ஒரு 7 மாதம் 8 மாதம் தான். எப்பயாவது என்னை சந்திக்க வந்தாருன்னா முதல் வார்த்தை என்ன செய்தி, என்ன செய்தினா எதுவும் திட்டம் ஒன்று வரப்போகுது அப்படின்னு மட்டும் பண்ணிடுவேன். அப்புறம் நானே இந்த நேரம் நினைச்சுங்க சொல்லுவார், இந்த ஐநா கோயில் ஒன்று இருக்க அதுக்கு எல்லாம் கட்டி கும்பாட்டு பண்ணாங்க. சரி ஆரம்பிச்சுவோம் அப்படின்னு ஆரம்பிப்போம். இது 4 பேர் வசூல் பண்ணி கோயிலை கட்டி கும்பாட்டு பண்ணி சரி இதான் முடிஞ்சாலும் ஒரு 15 நாள் ரெஸ்ட் இருந்தீங்கன்னு வச்சுங்க. அடுத்தது சந்திக்க முதல் வார்த்தை என்ன செய்தி, ஆகா இப்போ சரி வரப்போகுது. திருநெல்வேலியிலேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிற ரோடு இருக்க 1 கிலோமீட்டர் இருக்கும். சேரு தான் ஒன்றுமே முடியாது, நடந்துக்க முடியாது. என்னையா அதுக்கு திட்டம் செய்ய அப்படின்னு எல்லாரும் உண்மையும் பாராட்டி இருக்க மாடு இருக்கு. உங்கள் அண்ணாச்சி பிரசிடண்டாக இருக்காரு, அந்த முனையில் மண்ணடிக்க வைக்கிறது அத்தனையும் அறிமுகந்து இந்த ரோட்டில் எல்லாரும் போடணும், ரோடு போடணும். அதே மாதிரி எதா இருந்தாலும் நல்லது செய்யணும், ஒத்துழைக்கணும். அதுதான் அவருடைய எப்போ பார்த்தாலும் ஏதாவது அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்வது. எனக்கு ஒத்த வயதுடைய ஒரு நண்பர் சகோதரர் அவரை இழந்தது ஒரு பெரிய இழப்பு தான். அது எந்த நேரமும் நடத்திக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேசலாம். இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற திரு தண்டபாணி அவர்கள் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அது திருமணம் முடிக்கிறதுல ஒரு ரொம்ப பற்று. அதனால 5 நாளைக்கு ஒரு இந்த இளவரசிகள் பொண்ணு யாழ்ப்பாணம் போடுல அப்படி எல்லாத்தையும் திட எழுதி விட்டு அதை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அதெல்லாம் கேட்கணும், என்ன இளவரசியில் கூப்பிடுற என்ன புரியலையே அப்படின்னு. அப்புறம் நானாக கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லிடுவேன், என் மருமகளுக்கு 2 தாத்தா 1 தாத்தா உடைய பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இல்லாமல் எனக்கு வேலை அவரை கூட நானும் ஆசிரியர் தான். அவர் ட்ரெயினிங் முடிக்காது, அந்த ட்ரெயினுக்குள்ளே நான் போய் சேரணும்னு நினைக்கிறேன். அங்கே போய் எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு போனேன். சாப்பாடு கொஞ்சம் எடுத்துக்கணும். அது காமிச்சாரு, இதுதான் எங்கள் சாப்பாடு, நீ சாப்பிட்டு காலம் இல்லையா முதல்ல தட்ட மாட்டீங்க. வேற ஒன்றும் பச்சை பேர் அந்த பேர் அரிசி பஞ்சம். ஒரு வேளை தான் சாப்பாடு சாதம், ஒரு வேளை ரவா, ஒரு வேளை மைதா. இதப்பா எவ்வளோ வாழ்க்கை அதெல்லாம் பார்த்துட்டு போ, வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த நேரம் போயிட்டு ஸ்கூலில் சேர்த்து வாத்தியாராகி இதை காலேஜில் இப்போ ஒரு என்னுடைய வயசு ஒத்த ஆள்லாம் இப்படி நவத்தில் போயிருக்காங்க. நம்ம தெரியும் நான் ஒரு பயம் நமக்கு வருது. இந்த நகரத்தில் வந்து கிராமத்தில் எப்படி எப்படியே எல்லாருமே நன்மை செஞ்சாரோ அது கூட அந்த நகரத்திலையும் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி சில காதல் ஏற்படுறது சரியான ஒரு தேசத்தை சொல்லுவார். எல்லா அளவுக்கு இருக்குது அவங்க இருக்கிற இடத்துல திருப்பி நிறைய போகுது. அதை காவல் பண்ணுறதுக்கு 2 பேர் அந்த வீடு வீடு இருந்து வச்சுங்க 2 பேர் ஒரு நாள் ராத்திரி பூரா காவல் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போட்டு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். அதுமாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் நினைச்சு பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருடைய இழப்பு அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் என் பொண்ணு அவர் மொத்த வயதுடையவருக்கும் ஒரு பெரிய இழப்பு. எனக்கு எதிர் வீட்டுக்காரர் பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றி தெரிவித்து நினைவேந்தல் அவருடைய திருவுருவ படத்தை திறந்து இங்கு அமர்ந்திருக்கின்ற நகரமன்ற தலைவர் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த பெரியவர்களுக்கும் அவருக்கு புகழெடுத்து சென்ற அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதன் முதலாக 1992ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நானும் எனது மனைவியும் திருமணம் முடிந்த பிறகு ஐயா வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்ததாக செல்லும்போது நாம் இப்போது யார் வீட்டுக்கு செல்கிறோம் என்று என் மனைவியை கேட்டபோது அண்டூர் மாமா வீட்டுக்கு போகிறோம் அப்படி என்று சொன்னார்கள். இரு குடும்பம் முன்னேறி வைத்த தண்டபாணி எங்கள் மாமனாரும் அண்டூர் நாகசுப்ரமணியன் மாமாவும்
டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூலில் படித்ததுலேருந்து இருவரும் நண்பர்கள். எனது மாமனாருக்கு 2 பொண்ணு, அண்டூர் மாமா. அவர் என் மனைவியெல்லாம் மாமான்னு கூப்பிட்டதுனால நான் அப்பான்னு கூப்பிடணும், பெரியப்பான்னு கூப்பிடணும். இருந்தாலும் நாங்களும் அண்டூர் மாமா அண்டூர் மாமி என்று அழைத்து பழகிவிட்டோம். அதாவது எப்படின்னா, இப்போ அவங்க 2 பேரும் வெளியில வந்து அவங்க பட்டு பாப்புன்னு தான் சொல்லுவாங்க என்னைய. அவங்க வந்து அவங்க தாய் மாமா மாமான்னு கூப்பிட்டதை விட அதிகமாக எனது மாமா தண்டபாடி எல்லாம் மாமான்னு கூப்பிடுவாங்க. எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை, அதாவது எங்கள் மாமனார் வந்து என் மனைவி அண்டூர் மாமா என்று அழைத்தது தான். தாய் மாமனை அழைத்ததை விட அண்டூர் மாமா என்பதை அழைத்தது தான் அதிகப்படியான இது. அவர்கிட்ட நாங்கள் மீட் பண்ணுறோம். ஆக சிறந்த உழைப்பாளி. இப்போ நீங்கள் சொன்னீங்க செடி கொடியெல்லாம் அவர் மரத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுன்னா, வீட்டில் போனோம்னா அனைத்து விவசாய உபகரணங்களும் அவங்கள்ட்ட இருக்கும். அது இன்னொன்று வந்து கால்நடை வளர்ப்பதே மிக சிறந்த மனிதர், மிகச்சிறந்த ஆசிரியர். அவர் வந்து மாடுலாம் வாங்கி 2 பேரும் பேசிப்பாங்க. இவங்க தெரிஞ்சு அந்த மாடு போவோம், அந்த தெரிஞ்சு இவங்க மாடு போவோம். மரங்களை வச்சதுக்கு காரணம், இப்போ கூட நீங்கள் வந்து ஆத்தியமாக வீட்டுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா மரங்களை நன்றாக பராமரிப்பார், தானே செய்வார். அடுத்து 2 குடும்பத்தையும், இப்போ எங்கள் மாமனார் மாமியாருக்கு அவங்க வந்து எந்த ஒரு அறுபது கல்யாணம் வந்தாலும் வருதுட்டாங்க. இவங்க தான் அவங்களுக்கு செஞ்சாங்க. எனது திருமணத்துக்கு முடித்திருந்த போது மங்கை ரவீந்திரன் இவங்களுக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆயிடுது. மற்றும் நாங்கள் அழைக்கிற மங்கை வந்து ஆளுநரை ஸ்கூலில் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருந்தது. கிட்டத்தட்ட இந்த 30 ஆண்டு காலாக இந்த குடும்பத்திலையுமே மிகச்சிறந்த உறவுகளை தொடர்ந்து பராமரிச்சுட்டு வந்ததுனால நாங்களும் அண்டூர் மாமா என்று அழைத்தோம். என்னையும் மாப்பிள்ளை என்று தான். எனக்கு மாமனார மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டதை விட அவங்க என்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு அவர் வந்து எல்லாத்துலேயுமே சமமாக நடந்துப்பாங்க. அதாவது பிரித்து பார்க்கவே மாட்டாங்க. அவங்க இவங்க நல்ல நிகழ்வுக்கும் ஒருவர் கடினமான சூழ்நிலையிலும் அவர் புரி இருக்கக்கூடியவர். அந்த எங்களுடைய அண்டூர் மாமாவை நாங்கள் இழந்து இந்த 2 குடும்பத்துக்கும் உள்ள மிக துயரமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வந்துட்டோம். இருந்தாலும் தண்டபாணிக்கும் எங்கள் மாமா வந்து அவங்க நாகசுப்ரமணியத்தை கூப்பிட மாட்டாங்க, நாகபந்து தான் கூப்பிடுவாங்க. அவங்க டைரி ஏதாச்சும் எழுதினா கூட நாகபந்து தான் எழுதுவாங்க. தண்டபாணி நாகூர் 2 பேருக்கு இருந்த அரிய நட்பு அடுத்த தலைமுறையாக எங்களுக்கும் அதுக்கு அடுத்த தலைமுறையிலையும் தொடர்ந்து என்று போய் அவர் நமக்கு எங்களை விட்டு பிரிந்த ஐயா நாகசுப்ரமணியனுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் சார்பாக கேட்டு விடைகிறேன். நன்றி. நன்றி திருமதி நன்றி அறிஞர் அவர். இப்படத்திறப்பு விழா நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், சான்றோர்களுக்கும், ஆன்றோர்களுக்கும், சுற்றத்தார்களுக்கும், எங்கள் அப்பா மற்றும் எங்கள் அக்கா, எங்களின் நண்பர்களுக்கும் எனது சிறந்தார்ந்த இரு கரம் தூக்கி எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்திறப்பு விழா நிகழ்வுக்கு வருகை புரிந்து எங்கள் அப்பாவின் படத்தை திறந்து வைத்த திரு நகரமன்ற தலைவர் அவர்களுக்கு எங்கள் குடும்பங்களின் சார்பாகவும் எங்கள் அக்கா மற்றும் எனது சார்பாகவும் இருக்கரம் கூப்பி எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இவ்வளவு நேரம் இந்த படத்திறப்பு விழா நிகழ்வை நடத்தி தந்தமைக்காக திருமிகு நகரமன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நினைவேந்தல் உரை ஏற்று எங்கள் அப்பாவின் நிகழ்வுகளை பற்றி எங்களுடன் பகிர்ந்தமைக்கு திரு நகரமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எங்கள் குடும்பங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னிலை ஏற்று
அண்ணன் திரு இளஞ்செழியன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எவ்வளவுதான் வருத்தங்கள் துயரங்கள் இருந்தாலும் எங்கள் அப்பாவை பற்றி நாங்கள் கேட்கும்போது அதற்காக இந்த வருத்தங்களை எல்லாம் ஏற்று இந்த படப்பிடிப்பு விழா நிகழ்வை நடத்தி தந்த எங்கள் மாமா திரு தமிழ்துறை அவர்களுக்கும் எங்கள் அக்கா திரு மங்கை தமிழ்துறை அவர்களுக்கும் எனது கணவர் திரு ரவீந்திரன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக நான் நிறைய நாட்கள் எங்கள் அப்பாவின் பிளேட்டில் தான் சாப்பிட்டிருக்கிறேன். சாப்பிட்டு அவர்கள் சேர்த்து வைத்த அதே பிளேட்டில் சாப்பிட்டு அந்த கையை எடுத்துவிட்டு அவர்கள் மடியிலேயே படுத்திருக்கிறேன். படுத்து தூங்கிவிடுவேன். அந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் எங்களை நன்றாக வளர்த்துள்ளார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இரண்டு விஷயம். ஒன்று, எங்கள் அக்காவையும் என்னையும் தைரியமாக வளர்த்திருக்கிறார்கள். இரண்டாவது, நாம் சொல்லி நம் குழந்தைகள் வளர்வதில்லை, நம்மை பார்த்து நம் குழந்தைகள் வளர்கிறார்கள். அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எங்களை வளர்த்தார்கள். அதனால் நானும் எங்கள் அக்காவையும் எங்கள் இரண்டு பேரையும் எங்கள் அப்பாவிடம் சென்று இதுவரை யாரும் புகார் தந்ததில்லை. உங்கள் மகள்கள் இது செய்கிறார்கள், அது செய்கிறார்கள், இப்படி பேசுகிறார்கள் என்று அவர்களிடம் சொன்னதில்லை. அந்த அளவிற்கு எங்களை நன்றாக வளர்த்திருக்கிறார்கள். ஆக இறுதியாக எங்கள் அப்பாவிற்கும் அந்த நன்றியை உரித்தாக்கி இங்கே கூடியிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் எங்கள் அம்மா, அக்கா, மாமா, எங்கள் கணவர், நான், எங்களது குழந்தைகள், பேர குழந்தைகளின் சார்பாகவும் இந்த நகர் அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு இடம். அதனால் அவர்கள் எங்களுக்கு அருகில் வர என்றைக்குமே ஒத்ததில்லை. அவர்கள் சார்பாகவும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் எங்களது நன்றியை உரித்தாக்குகிறோம். நன்றி, வணக்கம். அனைவரும் எழுந்திருந்து 2 நிமிடம் மௌனத்தில் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். யூவிடம் சூழ்க ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை,
நினைவினால் வரும் நினைவுகள் தொல்லை மறதியைப் போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள் கலங்க